எங்கே சென்று கேட்டாலும் அவருக்குத்தான் ஓட்டு. அதை விட நான் பல இடங்களில் பேசினேன், துபாயில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பேசினேன். அவர் சொன்னார், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவர்கள் என்று அதான் நடக்கப் போகிறது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது, நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்து கொண்டிருக்கிறார். மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது. இதெல்லாம் போவதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. நேற்று 60,000 சேர்ந்த போட்டாங்க, 10,000 சேர் காலி, 20,000 சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். நான் பார்த்தேன். நீங்க பாருங்க, நீங்க என்ன மறுபடியும் போட்டு பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேர் தலைகள இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள், ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர்த்தெய்வம் பேசினார். ஒருத்தர் கை தட்டவே இல்லை. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடிவு வந்தது. கையை சென்னைக்கு படிச்சு பாருங்க. வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஒரு நேரத்தோட முடிஞ்சு. நாளைக்கு நடக்க போர் சொன்னாரே அர்ஜுனன், இங்க இருக்கிற அண்ணன் புதியானந்தன் சொன்னார்களே, நாளைதான் நம்முடைய போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை மறந்து சொன்னால் நம்மால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்துட்டு அரசியல் வரலாற்று தலைவரோடு இருந்தோம். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசுல நினைச்சிருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் உங்களாட்ட வந்து காணுமில்லை. இப்போது அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு, இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான போனோம். 2-3 நிகழ்ச்சி ஓட்டு காடை குதிச்சு, கையை குதிச்சு, இத்தரை குதிச்சு, அந்தரை குதிச்சு, செருப்பு எடுத்து தள்ளி, அட சாமி ஆளுட்டா போண்டாப்பா அந்த மாதிரி இதெல்லாம் அந்த கட்சியில் நடந்தானு பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பாக்குது. கிட்ட வாங்க பாரு, கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு கூட ஒட்டிடுவோம், ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இங்க என்ன நம்ம முதிர்ச்சி இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிர்ச்சியம் எங்கேயுமே நடைபெறாது. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. நாம விட்டுட்டு போனா போகுது. ஆகவே நீங்க எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனம் பெற போகிறீர்கள். மனதில் ஒரு ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரல் காட்டுகிறோம் அவர் தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலாவ முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்றில் சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய ஒன்னே இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக்க இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழப்போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேரை இப்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு ஒரு போலீஸ்கார விசாரிக்க சொல்லிடுவாங்க. யாருக்கு கூட கண்டக்டர் விசில் அடிச்சா பொம்பளை கைது வச்சிருவாங்க. அதே அடிக்க வேண்டாம், வேற செய்தி பண்ண போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே
விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள் வெற்றியை தேடித்தார் என்று அழைத்து விடுவதற்கு